இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் எடுத்து தலையில் போடு அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இப்போ சார் எனக்கு 25 வயசு ஆக போகுது சார். சார் நான் இப்போ தான் சார் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் வேலைக்கு போக போகிறேன். என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியல சார். எனக்கு வந்து முடி ரொம்ப அதிகமாக கொட்டுது. எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் முடி கொட்டுறதை கண்ட்ரோலாவது பண்ணணும். இது ஏன் கொட்டுது, நான் என்ன பண்ணணும் இதுக்கு? எனக்கு வந்து ஒரு மாடர்ன் மெடிசன், நம்ம வெளியே போய் மாத்திரையாவோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. என்னை நானே ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமாக வழி இருக்குப்பா. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயம். ஒன்று, நம்மளுடைய பிளட் வந்து சூடாகுது. இன்னொன்று, ரத்தத்தில் அதிகமாக சத்து இல்லாமல் இருக்குது. ரத்தத்தை சூடு கம்மி பண்ணணும்னாக்கா காமனாக 2 விதமாக சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னலாக எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, தலையில் எண்ணெய் வைங்க, வெளியே போகாமங்க, ஹெல்மெட்டு போடுறதுலனாக்கா உள்ள கச்சிப் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. நம்மளுடைய ரத்தத்தோட ஹீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய உணவில் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், கருவேப்பிலை, இரும்பு சத்து மிகுதியான உணவும் அதிகப்படியான காய்கறி பழம் கலப்பின உணவும் சாப்பிட்டா நம்மளோட ரத்தம் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா விதமான சத்து பொருளும் அந்த ரத்தத்தில் இருக்கும். அப்போ வந்து முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். நிச்சயமாக அப்போ முடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இல்லை சார், இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் எடுத்து தலையில் போடு அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இப்போ என்னன்னாக்கா, ஒரு செடி நம்ம நடுறோம்னாக்கா அந்த செடிக்கு ஆழமாக பள்ளம் நோண்டி அந்த செடியை வச்சு உரங்கள்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சா அந்த செடி வேகமாக வளரும். அப்போது அங்கே உரம் வந்து நல்லா வேலை செய்யுது, தண்ணி வந்து லூப்ரிகேஷனாக வேலை செய்யும். இந்த விஷயத்த பண்ணாமல் சும்மா குச்சி மாதிரி ஊனிட்டு போனாக்கா பெர்மனெண்ட்டாக வேலை செய்யாது. இதுதான் இன்றைக்கி வெளியே பார்த்தீங்கன்னா, நான் தலைக்கு வந்து சீரம் பண்ணுறேன், நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் பெர்மனெண்ட்டாக வேலை செய்யுமா இல்லையா? ஒரு பில்டிங் கட்டினா அஸ்திவாரம் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் பில்டிங் பெர்மனெண்ட்டாக நிற்கும். அப்போ முடி நல்லா வேணும்னா ரத்தம் சுத்தமாக அல்கலைன் பிளட்டாக இருக்கணும். அப்போ தான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், முடியும் பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரி சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. என்னென்னா, வெளியே நம்ம என்ன தான் பண்ணாலும் அது பர்மனெண்ட் கிடையாது. அந்த டைமுக்கு எதுவும் வேலை செய்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அது ஒழுங்காக வேலை செய்யாது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு நம்ம ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் முடி கொட்டுறதும் கண்ட்ரோல் ஆகும், முடியும் நல்லா க்ரோ ஆகும்னு சொல்கிறீங்க. சார், நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார். இங்கே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மந்த்லி 2 டைம்ஸ் ஒரு தடவை டீம் அவுட்டிங் கூப்பிட்டு போவாங்க சார். என்னை சுற்றி எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்காங்க சார். ஆனால் என்னையும் வந்து நிறைய பொண்ணுங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது சார். இப்போது நான் அவங்க கிட்டே போகிறேன்னா நான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணலாம்? இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பாக இருக்கணும்னாக்கா நிறைய பேர் வந்து கொஞ்சம் சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மோட்ஸு காண்டம்ஸு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எந்த அளவுக்கு பெர்மனெண்ட்ன்றது நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ காண்டம் சேவ் பண்ணுறீங்களா? அதான், அது எந்த அளவுக்கு பெர்மனெண்ட்ன்றது நம்ம சொல்ல முடியாது. சாதாரணமாக பைக்கு ஓட்டிகிட்டு போகிறோம், ஹெல்மெட் போட்டாக்கா தலையில் அதிகப்படியாக அடிபடாது, உயிர் சேதாரம் கம்மியாகும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஹெல்மெட் போட்டால் ஆக்சிடெண்ட்டாகவே ஆகாது, மீதி ஆக்சிடெண்ட்டே ஆனாலும் உடம்புக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாதுன்றது எந்த கம்பெனியும் அஷூரன்ஸ் கொடுக்கறதில்ல. அதே போல் காண்டம் சேஃப்ன்றது வந்து எந்த WHO இல்லை எந்த ஹாஸ்பிட்டலோ எந்த டாக்டரும் வந்து அது ஃபுல் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அதே காண்டம் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்கோஸ்டில் இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகுது. அது இல்லாமல் ஸ்பெர்ம் வந்து தவறுதலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி உள்ளவும் போகுது. அதனால் வந்து அது வந்து சேஃப் இல்லை. அப்போது நான் என்ன சார் பண்ணணும்? இப்போது நம்ம சேஃப்டியை வந்து வெளியே எப்படின்றத நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் நம்மளை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட ரத்தம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா, CBC கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா WBC RBC பிளேட்லன்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி இருக்கும். அதில் அந்த WBC அப்படின்னா என்னதாக்கா ஒயிட் பிளட் செல்ஸ். நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்மி டீமே இருக்குது. அந்த ஆர்மி டீம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய வைரஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க, ஃபங்கஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க, பாக்டீரியா, அன்வான்ட் செல்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம் கேன்சர் செல்லு, சின்ன சின்ன ஃபங்கஸ்ஸு எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு நம்மளுடைய WBC பண்ணும். அந்த WBC அவங்களுக்குள்ள சில டிவிஷன் இருக்குது. CD4, CD3, CD8 இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அந்த WBC CD4க்கு நம்ம அதுக்கான சரியான உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு, தூக்கம் சரியான அளவில் ஸ்லீப்பிங் கொடுத்துக்கிட்டு, அதுக்கான விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இதில் 2 விஷயம் இருக்குது. உணவு மட்டுமே மூலாதாரம் இல்லை, பஞ்சபூதம் 5 விதமான எலமெண்ட்ஸால் சேர்ந்தது தான் உலகமும் உடலும். இந்த 5 விதமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியில் வேலை பண்ணுறேன்றீங்க, உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சேர்,
ஃபோம் சூடு, யூஸ் பண்ணக்கூடிய ஏசி சூடு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டு இன்னர் எல்லாமே அழுத்தம் சூடு. இந்த விஷயத்த வாழ்க்கை தரத்துக்காக இதை அவாய்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் வீட்டுக்கு போயிட்ட பிறகு மேக்ஸிமம் தளர்வாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உடைகளை அணிஞ்சிக்கிட்டு, தளர்வாக இருக்கக்கூடிய உடைகளை அணிஞ்சிட்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் உங்களை பெர்மனெண்ட்டாக ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்கும். சரி சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா என்னோட WBC அதாவது என்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்காக வச்சுக்க சொல்கிறீங்க. அது மூலமாக மட்டும்தான் என்னை எதுவும் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது நான் வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பண்ணலாம். நிச்சயமாக பண்ணலாம். ஓகே, எனக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்களுக்கே தொற்று இருந்தால் கூட வராது. இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கொரோனா வந்து உலகமே செத்து போல. யாருக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாகச்சோ அவங்க மட்டும் தான் அதில் சஃபர் ஆனாங்க. சஃபர் ஆனவங்க எல்லாருமே செத்து போல. அதுலேயும் இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆனவங்க மட்டும் தான் தவறி போனாங்க. அப்போது வைரஸ்ன்றது உலகம் ஃபுல்லாக வைரஸு, பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே இருக்கும். இம்யூன் சிஸ்டம் பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அது தொற்று வரும். அதுலேயும் ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபைட்டிங்லேயும் தோற்று போனால் மட்டும்தான் அவங்க அதில் பாதிக்கப்பட்டவங்களாக ஆவாங்க. அதனால் எல்லாருமே பாதிப்பு ஆவாங்கன்றதுலாம் இல்லவே இல்லை. சயின்ஸும் அப்படி சொல்லலை. உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரியெல்லாம் தண்ணி குடிக்கணும், என்ன மாதிரி சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், என்ன மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தமிழ்லேயே உங்களுக்கு ஒரு PDF ஃபைலை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்கள் சர்க்கிளில் உங்கள் மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.